கண்ணில் தண்ணி வர மாதிரி பாடுவார். கேட்குறவங்களாம் தண்ணி வந்துடும். பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா முருகா. திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சினிமா பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரு மாதிரி அது நான் எம்ஜிஆருக்கு இந்த படத்துக்கு இப்படி பாடணும்னாங்க பாடினேன். சிவாஜி இப்படி சொன்னாங்க பாடினேன். பாடினா படம் கிடைக்குது, பாடுறேன். டைரக்டர் இந்த பாட்டு பாட சொல்றாரு, மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டு பாட சொல்றாரு. இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தான் பாடணும், இப்படி தான் பாடணுங்கிறாங்க. ஸோ ஒரு பைண்டிங். நான் பாடித்தான் ஆகணும். அப்படி கட்டாயம். அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்காது. ஆமா, புரியுதா? புரியுது. மனசு திருப்தி. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், திருப்தியா இருந்தது, மனசு ஆறுதலா இருந்தது, சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் சொல்றாரு, டைரக்டர் சொல்றாரு, இது சிவாஜி இந்த கோணத்தில் நடிக்கிறாரு, பாடுங்க. மியூசிக் டைரக்டர் ஃபீல் பண்றாரு. ஸோ நாலு வேலிக்கு நடுவில் பாடுறாரு இல்லையா? பைண்டிங்கில் பாடுறாரு, பாடித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. வேற தீமஸ் ரொம்ப விரும்பினது பக்தி பாடல். ஏன்னா அந்த பக்தி பாடலுக்கு கரையே கிடையாது, ரைட்டு லெஃப்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ. இப்போ இந்த பாட்டு பாடினா ஒரு 25,000 கிடைக்குதுன்னா, இந்த பாட்டு பாடினா இப்போ நானே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கல்யாண கச்சேரியில் போய் பாடுறேன், ஒரு 2,000 3,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டு பாடி கைதட்டி சூப்பர்யா, எத்தனையோ கச்சேரியில் நல்லா சூப்பராக பண்ணீங்கன்னு தேங்காய் முடி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம் ஐயா, சூப்பராக பண்ணீங்க, இந்த பரிசா ஏற்றுங்க, முருகன் கொடுக்குறாரு உங்களுக்கு. முருகன் ஏதாவது கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ஒரு 2 தேங்காய் முடி, 2 பழம், வெத்தல் பாக்கு எல்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ கூட நான் அது எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் சண்டை போட்டது கிடையாது, மனசு வருத்தப்பட்டதும் கிடையாது. ஆனால் மனம் நிறைஞ்சிருக்கு. முருகனை பற்றி பாடினோம், முருகன் கொடுக்குறாரு. அந்த மன நிறைவு இருக்குல்ல, சந்தோஷம், ஆத்ம திருப்தி, அது பக்தி பாடல் பாடும்போது கிடைக்கும். ஃப்ரீயாக பாடலாம். ஆமாம், அந்த கட்டாயம் இருக்காது. கட்டாயம் இல்லை, நோ பைண்டிங். ஆமாம். டிஎம்எஸ்க்கு ஒரு பெரிய முருக பக்தர். முருகா முருகா உட்காரும்போது எந்திரிக்கும் போது முருகா, நடக்கும்போது முருகா 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 முருகான்னு. அவர் ஒரு நாள் ஸ்டேஜில் பார்த்தேன். ஐயா வணக்கம், நான் உங்கள் பாட்டு தான் பாடுறேன்னு. அப்படியா, நான் உங்களுடைய ஃபேன் தான், உங்கள் பாட்டு தான் ஸ்டேஜில் பாடுறேன். என் பையன், எனக்கு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன், சவுந்தரராஜன் பேர் வச்சுக்கிட்டேன். முருகா முருகா, என் பிள்ளைங்கள்லாம் பார்ப்பேன், என் பிள்ளை எவ்வளோ பேர் எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகன். முருக பக்தர். ஓகே. அவர் பாடின நிறைய முருகன் பாட்டு பாடிக்காரு, ஒரு 2 பாட்டு. ஓகே. ஆமாம், தைப்பூசம் வேற வருதுங்கய்யா, நம்ம மக்களுக்கு அப்படியே முருகர் பாட்டு பாடிக்கலாம். தைப்பூசத்துக்கு நல்ல ஒரு கச்சேரி கொடு பாடி. எனக்கும் ஆசை தான் கச்சேரி வைக்கணும்ட்டு. வடபழனி முருகன் கோயில நம்ம கச்சேரி வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன். உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, பாடி பரவசமாய் உன்னையே
பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாசம் அகன்றதையா பந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. சூப்பர் பாட்டு. அதாவது நல்லா அனுபவிச்சு மனம் உருகி கண்ணில் தண்ணி வர மாதிரி பாடுவார். கேட்குறவங்களாம் தண்ணி வந்துடும் அப்படி பாடுவார். அடுத்து திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.